வணக்கம். ஆன்மீக செய்திகள். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அரசு மருத்துவமனை அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முப்பெரும் தேவியர் பவானியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் மகா பெரும் பூஜை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான மகா பெரும் பூஜை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தயிர், தேன், பால், சந்தனம், குங்குமம் உள்ளிட்ட 21 வகை நறுமணப் பொருட்களால் முப்பெரும் தேவியர் பவானி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இந்த மகா சிறப்பு பூஜை திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். திண்டிவனம் அடுத்த மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் தலைமையேற்று கந்தசஷ்டி பெருவிழாவின் 3ஆம் நாள் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் உற்சவருக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள், அலங்காரம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் சுப்பிரமணிய சுவாமி வேல் மற்றும் சேவர் கொடியை தன் கைகளில் ஏந்தியவாறு கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு கோவை காட்டூர் அருள்மிகு விநாயகர் சுப்பிரமணியர் மாரியம்மன் கோவிலில் கடந்த 22ஆம் தேதி முதல் தினமும் காலை 9 மணிக்கு சத்குரு சம்ஹார ஹோமம் நடைபெற்று வருகிறது. 27ஆம் தேதி வரை தொடரும் இந்த நிகழ்வில் காலை 10:30 மணியளவில் அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை மூலவர் முருகப்பெருமான் வேடன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். காரைக்கால் புகழ்பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி விழாவின் 3ஆம் நாளன்று ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக ஸ்ரீ சுப்பிரமணியர் சிவப்பு சாற்றிக் கொண்டு யானை வாகனத்தில் பிரகாரத்தை வலம் வந்தார். பின்னர் சகஸ்ரநாமம், அர்ச்சனை மற்றும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஐப்பசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தை முன்னிட்டு நேற்று கோவை வடவள்ளி கஸ்தூரி நாயக்கன் பாளையம் KS கார்டனில் அமைந்துள்ள மகா சங்கரா மினி ஹாலில் காஞ்சி மகா பெரியவர் விக்கிரகத்திற்கு அபிஷேகமும் பூஜையும் சிறப்பு அலங்காரமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் இந்த தெய்வீக நிகழ்வில் கலந்து கொண்டு காஞ்சி மகா பெரியவரின் அருளை பெற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஐப்பசி மாதத்தில் வரும் சதுர்த்தி திதிகள் அனைத்து சிவாலயங்களிலும் உள்ள நாக தேவதைகளுக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுவது வழக்கம். அதன்படி ஐப்பசி மாதம் நாக சதுர்த்தி திதியையொட்டி இன்று பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் அரச மரத்தின் அடியில் அமைந்துள்ள நாக தேவதைகளுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்யப்பட்டது.
இதில் திருமண தடைகள் நீங்கவும், குழந்தை வரம் வேண்டியும், ராககேது தோஷம் நீங்கவும் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் வந்திருந்து நாகதேவதைகளை வணங்கி சிறப்பு வழிபாடு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோவிலில் லட்சார்ச்சனை பெருவிழா கடந்த 22ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கந்தசஷ்டியையொட்டி 3ஆம் நாளான இன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு புருஷ மிருக வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்ட நிலையில் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் திருக்கோவிலில் ஐப்பசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு தங்கத்தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். சஷ்டி விரதத்தின் 3வது நாளான நேற்று குமரக்கோட்டம் முருகப்பெருமான் சிவப்பு நிற மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இத்திருக்கோவிலில் ஏராளமான முருக பக்தர்கள் திரண்டு வந்து சாமி தரிசனம் செய்தனர். திருப்புகழை உலகிற்கு அளித்த அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அருள் பாலித்த திருத்தலம் திருச்சி வயலூர் முருகன் கோவில். முருகப்பெருமானுக்கு உகந்ததாக கருதப்படும் கந்தசஷ்டி விழா கடந்த 22ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 4ஆம் திருநாளான இன்று சிங்காரவேலர் மயில் வாகனத்தில் எழுந்தருளி சிறப்பு தீபாராதனைக்கு பிறகு கோயிலின் உட்பிரகாரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமிக்கு சஷ்டி மண்டபத்தில் சண்முக அர்ச்சனை, லட்சார்ச்சனையும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் வந்திருந்து முருகப்பெருமானை வழிபட்டனர். சானார்பட்டி அருகே வி மேட்டுப்பட்டி குளம் காக்கும் தெய்வமான காளியம்மன் கோவிலில் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, நவகிரக ஹோமம், பஞ்சகவ்ய யாகம் உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்றது. அம்மனுக்கு பால், பழம், நெய், தேன், பஞ்சகவ்யம் உள்ளிட்ட 21 வகை பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை பூஜைகள் நடைபெற்றன. இதில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
விழாவில் சுற்று வட்டாரங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு காளியை தரிசனம் செய்தனர். உலக அமைதிக்காகவும் மக்கள் நலமுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கவும் இயற்கை வளங்கள் செழிக்கவும் வேலூர் மாவட்டம் அரியூரில் உள்ள நாராயணி தங்க கோவிலில் ஸ்தாபகர் சத்தியமா மேற்பார்வையில் சண்டியாகம் நடைபெற்றது. இதில் மத்திய வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மற்றும் விஐடி பல்கலைக்கழக துணைத் தலைவர் சங்கர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பொன்னேரி அடுத்த தேவதம்மன் நகரில் பழமை வாய்ந்த அருள்மிகு தேவதம்மன் கோவில் நாக சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் விரதமிருந்து புற்றுக்கு பால் ஊற்றி வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து மலர் அலங்காரம் செய்யப்பட்ட ஊஞ்சலில் கம்பீரமாக வீற்றிருந்த தேவதம்மன் தாயாருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்ட நிலையில் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். குன்றத்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழா நடைபெறுவதையொட்டி நாளைய மறுநாள் சூரசம்ஹார விழாவுக்கான ஆயத்த பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அவர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்வதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது.